அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு உட்ஜிரோ நுண்ணுக்கள் எழுதின நோ மோர் பூமரங் போயமை தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவில் எக்ஸ்பிளனேஷனுக்கு அப்புறமா சம்மரியும் 1 மார்க் கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்கேன். வாங்க போயமை பார்க்கலாம். கிட்டத்தட்ட 40,000 50,000 வருஷங்களுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா நாட்டில் அபோரிஜினல் ஆஸ்திரேலியன்ஸ், அதாவது இண்டிஜினஸ் ஆஸ்திரேலியன்ஸ் இருந்தாங்க. பிரிட்டிஷ்காரங்க அந்த நாட்டை பிடிச்ச பிறகு வெள்ளைக்காரங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு இருந்தது. தங்களோட சொந்த நாட்டிலேயே பல கஷ்டத்தை அவங்க அனுபவிச்சாங்க. இந்த போயம் எழுதினவங்களும் அபோரிஜினல் ஆஸ்திரேலியன்ஸ் தான். இந்த போயமில் அபோரிஜினல் ஆஸ்திரேலியன்ஸ் ஒயிட் பீப்புள் கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறத ஆரம்பித்த பிறகு எதெல்லாம் மறக்கிறாங்க, தங்களோட ட்ரெடிஷ்னல் சம்மந்தமான விஷயம் மற்றும் காலங்காலமாக ஃபாலோ பண்ணுற விஷயத்தெல்லாம் எதெல்லாம் மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னு தான் இந்த போயமில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா, நோ மோர் பூமெரங், நோ மோர் ஸ்பியர், நவ் ஆல் சிவிலைஸ், கலர் பாரன் பியர். இந்த பிக்சரை பாருங்கள், இதுதான் பூமரங். பூமரங் அப்படின்றது ஒரு டூல் அல்லது வெப்பனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை விட்டு எரிஞ்சோம்னா திரும்பவும் நம்மக்கிட்டேயே வரும். இந்த மாதிரியான வெப்பனையும் டூலையும் அந்த காலத்தில் அபோரிஜினல் ஆஸ்திரேலியன்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போது அவங்க அதை எல்லாத்தையுமே மறந்துடுறாங்க. இந்த முதல் ஸ்டான்ஸால் பொயட் தங்களோட பழைய ப்ராக்டிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. ஸ்பியர்னா ஈட்டி. இந்த நாட்டோட சொந்த மக்கள் புதுசாக வந்த ஒயிட் பீப்புளுக்காக தங்களை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறாங்க. ஒயிட் பீப்புள் தங்களோட கல்ச்சரை அபோரிஜினல்ஸ் ஃபாலோ பண்ணுறதால சிவிலைஸ்டு ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் போயட்டை பொறுத்த வரைக்கும் சிவிலைசேஷன் அப்படின்றது ஒரு வார்த்தையில் தான் இருக்கே தவிர உண்மையாக அது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. Stanza 2, no more corroboree, gay dance and din, now we got movies and pay to go in. ஸோ இந்த பிக்சர் பாருங்கள், இதுதான் கரோபரே டான்ஸ், ஆஸ்திரேலியன் அபோரிஜினல்ஸோட டான்ஸ். இந்த ஸ்டான்ஸால் போயிட்டு தங்களோட கலாச்சார நடனத்தை மக்கள் சுத்தமாக மறந்துட்டாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டான்ஸை மக்கள் மூவிஸில் பார்க்குறாங்கன்னும் அந்த மூவிஸை பார்க்குறதுக்காக பணம் கொடுக்குறாங்க அப்படின்னும் வருத்தத்தோடு சொல்கிறாங்க. அதாவது தங்கள் கலாச்சாரத்தில் இருக்கிற அந்த டான்ஸை தாங்களே ஆடக்கூடிய அந்த டான்ஸை இப்போ மூவிஸில் பார்க்குறதாவும் அந்த மூவிஸை பார்க்குறதுக்கு மக்கள் தங்களோட பணத்தை கொடுத்து பார்க்குறதாவும் வருத்தத்தோடு சொல்கிறாங்க. ஸ்டான்ஸா 3, no more sharing what the hunter brings, now we work for money then pay it back for things. அந்த காலத்தில் தங்களோட இன மக்கள் வேட்டையாட போவாங்க, கிடைச்ச உணவை பகிர்ந்து சாப்பிடுவாங்க. ஆனால் இப்போ அந்த பழக்கம் சுத்தமாக மறந்துட்டதா போயட் ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறாங்க. பணம் அப்படின்றது ஒயிட் பீப்புள் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு விஷயம். ஆனால் அபோரிஜினல்ஸ் தங்களோட சொந்த நாட்டில் தங்களோட சொந்த உணவை பணம் கொடுத்து வாங்குற நிலைக்கு இப்போ இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறாங்க. Stanza 4, now we track bosses to catch a few bob, now we go walkabout on bus to the job. இப்போ இருக்கிற அபோரிஜினல்ஸ் பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒயிட் பீப்புளை ப்ளீஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒயிட் பீப்புள் வரத்துக்கு முன்னாடி தாங்க தான் இந்த நாட்டோட உண்மையான பாஸ் அப்படின்றத சுத்தமாக மறந்துட்டுதா இந்த பொயட் ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நடைப்பயணம் அப்படின்றது ஒரு எக்ஸசைஸ். ஆனால் இப்போது பஸ்ஸை பிடிக்கிறதுக்காக மட்டும்தான் தங்கள் வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்காக நடக்கிறாங்க. மற்றபடி நடைப்பயணம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தாங்கள் சுத்தமாக மறந்துட்டதா சொல்கிறாங்க. Stanza 5, one time naked who never knew shame, now we put clothes on to hide what's a name. தங்க இன மக்கள் வெள்ளை இன மக்களை தங்கள் நாட்டுக்குள்ளே வெள்ளை இன மக்கள் தங்கள் நாட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி நேக்கடாக சுற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் பெண்கள் மேலே எந்த வன்முறையும் அந்த டைமில் இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போது ஒயிட் பீப்புள் இன்ட்ரடியூஸ் பண்ண ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருந்தாலும் பெண்கள் மேலே இருக்கிற தாக்குதல் தொடர்றதா சொல்கிறாங்க. Stanza 6, no more gunya, now bungalow, paid by higher purchase in 20 years or so. இந்த பிக்சரை பாருங்கள், இதுதான் குன்யா இல்லைன்னா கன்யா அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். இது ஒரு குடிசைன்னு அர்த்தம். ஸோ இந்த குடிசையை எதனால் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலைகள், காய்ந்து போன இலைகள், தழைகள், மரக்கிளைகள், அதுக்கப்புறம் மரப்பட்டைகள், இதன் மூலியமாக இந்த குன்யா அப்படின்ற ஹட்டை செய்கிறாங்க. குன்யா ஹட்டில் தான் தங்கள் இன மக்கள் அந்த காலத்தில் வாழ்ந்துட்டு வந்ததாகவும் அதை கட்டுறதுக்கு எந்த பணமும் அவங்க செலவு செய்யலை அப்படின்னும் பொயட் சொல்கிறாங்க.
ஆனால் இப்போ அவங்க பங்களாவில் வசிக்கிறாங்க அப்படின்ட்டும் அதுக்கு பல வருஷமாக அவங்க பணம் செலவு செய்கிறாங்க அப்படின்னும் ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறாங்க. Stanza 7. Lay down the stone axe, take up the steel, and work like a neat for a white man. அப்போ ஸ்டோன் ஆக்ஸ் யூஸ் பண்ண அபோரிஜினல் ஆஸ்திரேலியன்ஸ் இப்போ ஒயிட் பீப்புள் இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்டீல் ஆக்ஸுக்கு மாறிட்டாங்க. அடிமைகள் மாதிரி கடுமையாக தங்கள் மக்கள் உழைச்சாலும் ப்ராஃபிட் ஒயிட் பீப்புளுக்கு தான் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறாங்க. Stanza 8. No more fire sticks that made the white scoff, now all electric and no better off. அபோரிஜினல்ஸ் தங்கள் ஃபயர் ஸ்டிக் மூலமாக நெருப்பை உருவாக்குனாங்க, ஆனால் ஒயிட் பீப்புள் அதை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இப்போ எல்லாமே எலக்ட்ரிக் மயமாக மாறிடுச்சு, ஆட்டம் பாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆனால் அதுவே மனுஷ இனம் அழியத்துக்கு காரணமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. Stanza 9. Bunyip he finished, now got instead, white fella Bunyip, call him red. இந்த பிக்சர் பாருங்கள். பன்யப் அப்படின்றது ஒரு மித்திக்கல் மான்ஸ்டர். அந்த காலத்தில் அபோரிஜினல் ஆஸ்திரேலியன்ஸ் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்போது இந்த மான்ஸ்டர் இருந்ததா சொல்கிறாங்க. அப்போ இந்த மான்ஸ்டர் வந்து அபோரிஜினல் ஆஸ்திரேலியன்ஸை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சான். இந்த மான்ஸ்டர் அப்பப்போ அபோரிஜினல் ஆஸ்திரேலியன்ஸை டிஸ்டர்ப் பண்ணும். ஆனால் அபோரிஜினல் ஆஸ்திரேலியன்ஸ் அதை அழிச்சிடுவாங்க. ஆனால் இப்போது அபோரிஜினல் ஆஸ்திரேலியன்ஸை டிஸ்டர்ப் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொயட் வந்து ஒயிட் பீப்புளை பன்யப்போட கம்பேர் பண்ணுறாங்க. Stanza 10. Abstract picture now what they coming at. Tribes in our caves we did better than that. தங்கள் இன மக்களுக்கு எந்த ஐடென்டிட்டியும் இல்லைன்னு வருத்தத்தோட பொயட் சொல்கிறாங்க. தங்களோட வாழ்க்கை குகையில் சந்தோஷமாக இருந்ததாகவும் அந்த மகிழ்ச்சி பங்களாவில் வசிக்கும் போது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. Stanza 11. Black hunted wallaby, white hunt dollar, white fellow witch doctor wear dog collar. அந்த காலத்தில் தங்கள் இன மக்கள் வாலபியை வேட்டையாடினதாகவும் ஆனால் இப்போ ஒயிட் பீப்புள் தங்கள் நாட்டோட பொக்கிஷத்தை தங்கள் கிட்டேந்து எடுத்துக்கிறதாவும் சொல்கிறாங்க. இந்த பிக்சர் பாருங்கள். கங்காரு மாதிரி இருக்கிற இந்த அனிமல் தான் வாலபி. Stanza 12. No more message stick, lubras and lads, got television now mostly ads. ஸோ இந்த பிக்சர் பாருங்கள். இதுதான் மெசேஜ் ஸ்டிக். ஸோ இந்த மெசேஜ் ஸ்டிக் மூலியமாக பார்த்தீங்கன்னா மெசேஜ் ஸ்டிக் மூலியமாக ஒலி எழுப்பி தங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷனை ஏற்படுத்திப்பாங்க அந்த காலத்து அபோரிஜினல் ஆஸ்திரேலியன்ஸ். லூப்ராஸ் அப்படின்னா பெண் அர்த்தம், லேட்னா பையன் அர்த்தம். ஆனால் இப்போது அந்த பையன் பொண்ணு எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா டெலிவிஷன் முன்னாடி உட்காந்து அதில் இருக்கிற வர விஷயத்த பார்க்குறாங்க. அதனால் வந்து ஒருத்தருக்குள்ளே இருக்கிற கம்யூனிகேஷன் ரொம்ப குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு பொயட் சொல்கிறாங்க. Stanza 13. Lay down the boomerang, lay down the body. Now we got atom bomb, enter everybody. இந்த பிக்சர் பாருங்கள். இந்த பிக்சரில் இருக்கிறது தான் ஊமரா அண்ட் வாடி. இந்த ரெண்டுமே வந்து இது ஒரு வெப்பனாக வந்து அந்த காலத்தில் வேட்டையாடுறதுக்கும் போர் செய்கிறதுக்கும் பயன்படுத்தினாங்க அபோரிஜினல் ஆஸ்திரேலியன்ஸ். இந்த கடைசி ஸ்டென்ஸால் வாடி மற்றும் ஊமரா அப்படின்ற வெப்பன்ஸை கீழே வச்சிருங்க அப்படின்னு பொயட் வந்து தங்களோட இனத்தை சேர்ந்த மக்கள் கிட்ட சொல்கிறாங்க. இதை இனிமேல்ட்டு யூஸ் பண்ணாதீங்க, வெள்ளை இன மக்கள் கண்டுபிடிச்ச ஆட்டம் பாம் இனி மொத்த மக்கள் இனத்தையும் அழிச்சிட போகுது அப்படின்னு இன்டைரக்டாக கிரிட்டிசைஸ் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ வாங்க சம்மரிக்கு போகலாம். ஒவ்வொரு ஸ்லைட்லேயும் இருக்கிறத ஒரு பேராகிராஃபாக எழுதிக்கிங்க. நல்லா அந்த சம்மரியை ஃபுல்லாக எழுதி முடித்த பிறகு நல்லா படிங்க. படித்த பிறகு கடைசி 2 ஸ்லைட்ஸில் கொடுத்துருக்கிற 1 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்லைடில் 3 பேராகிராஃபாக கொடுத்துருக்கேன். உஜ்ரோ நூனக்கல் was an Aboriginal Australian political activist, artist and educator who campaigned for Aboriginal rights. She was best known for her poetry. She was the first Aboriginal Australian to publish a book of verse. The poet is disappointed because their olden practice has started to fade after the colonization. The real inhabitants in Australia are adjusting themselves for the newcomer. According to white people, the Aboriginals of Australia become civilized as they started to follow the culture of white people. According to the poet, civilization is just in word, but not in reality, by following the white people culture. Corroboree is an Australian dance ceremony.
The poet recollected her people's corroborate gay dance, which is totally forgotten, and their enjoyment is dusked by the white people who have introduced their own culture and called it as civilization. The poet further says that the Aboriginals watch movies and forget their present world. They fail to recall their own traditional dance. They have to pay to watch this in movies. In those days, the hunters, that is Aboriginals, who had gone for hunting, would come with their hunted animals. Later, it was shared among themselves. This helped them to know the value of sharing. Such a healthy habit is forgotten by them. Moreover, they were not aware of money. Money was not needed because they got what they needed. Now the Aboriginals work for money under white people for their own things. In poet's perspective, the Aboriginals now please their boss to earn money and become rich. Actually, they were boss before the colonization. Once the Aboriginals were undertaken, this means walking in order to live in the traditional manner. Now they do not go for any traditional walkabout. They walk only to reach the bus to go for their job. Gunya hut is an Aboriginal bush hut made of sheets of bark and branches. Those gunyas were replaced by bungalow. That too is costly. But gunya was built by the Aboriginals with free of cost within a short period of time. In this stanza, the poet says that the stone axe was replaced by the steel axe. The Aboriginal Australians work hard for the profit of white people. Bunyip is a mythical monster. Once Bunyip threatened the life of Aboriginals. Like Bunyip, white people are now threatening the life of Aboriginals. According to the poet, there is no specific meaning in Aboriginals' life. The poet compares the life of present with the past. The poet tells us that the life of Aboriginals in caves were better than the life in city. In this stanza, the poet tells about the fire sticks. The Aboriginals made fire with fire stick. The white people criticized them and the Aboriginals felt ashamed of it. Now everything is in electric and there is no better than this. The poet indirectly criticizes the recent technology and its impact on human beings. The poet asks the Aboriginals to lay down their umara and body because instead of umara and body, they are using atom bomb now. They think that it is a real civilization, but it will end everyone's life. The theme of the poem is that Aboriginals can no longer live how they used to, and many important part of their traditional life have been taken away from them. ஸோ இதுக்கப்புறம் கொடுத்துருக்கேன் 1 mark கொஸ்டின் டோட்டலாக. இதில் ஃபஸ்ட்டு இந்த ஸ்லைடில் 8 1 mark கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்லைடில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 9லேருந்து 15 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பேராகிராஃப் எல்லாத்தையும் ஒரு நோட்டில் எழுதிடுங்க. அதை ஒரு சம்மரியாக எழுதி முடிச்சு அதுக்கப்புறம் நல்லா படிச்சுக்குங்க. அதுக்கப்புறமா 1 mark கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.